ஹாய் கைஸ் ஹாப்பி டே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 19th ஃப்ளோர் எபிசோட் நம்பர் 12. எபிசோட் ஸ்டார்ட்ல ரோஸ் ஜாலியாக நடந்துட்டு இருக்க. அவளை யாரையோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஆனா திரும்பி பார்த்தா யாரும் இல்லை. பக்கத்துல பார்த்தா அந்த கைவிடப்பட்ட பில்டிங். அதை பார்த்த உடனே பயந்து ஓடி போயிடுவா. இங்க யாங்குக்கு ஒரே கன்ஃபியூஷன் தான். ஒரு பக்கம் அவனுடைய லைஃப், இன்னொரு பக்கம் அவனுடைய காதலி டோடு. கேம்குள்ள போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்க. அங்க வந்து ஜுன்னோ என்னடா ஆச்சுன்னு கேட்பா. ஆனா அவன் சொல்ல மாட்டான். ரோஸுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுல ஒரு பையன் பேசுவான், இந்த மாதிரி எனக்கு ஒரு நியூ ஜாப் கிடைச்சிருச்சு, இனிமே நான் அதிகமா சம்பாதிக்க போறேன்னு. ஆனா அந்த மெசேஜை பார்த்து ரோஸ் எதுவும் கண்டுக்க மாட்டா. இப்ப ஜோன்னு ரூமுக்கு வர ஹீரோயின் எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. பிரெயின்ல சிப் இருக்கிறது, ஜோ எந்திரிக்கணும்னா அந்த கேமை ஃபுல்லா விளையாடணுன்றது எல்லாமே சொல்ல ஜோனும் விளையாடுறதுக்கு ஒத்துப்பா. ரோஸ் உள்ள வர இவங்க ரெண்டு பேரும் பேச்சு நிறுத்திடுவாங்க. ஆனா ஜூனுக்கு ஒரு டவுட், யாங் உண்மையிலே விளையாடுவானான்னு. எனக்கு காலையிலே ரொம்ப குழப்பத்தோட இருந்தான். இப்ப அதே கன்ஃபியூஷனோட தான் பேஸ்கெட் பால் விளையாடிட்டு இருப்பான். அங்க ஜூனு போய் என்னதான் உன் மைண்ட்ல இருக்குன்னு கேட்க அவன் சொல்ல மாட்டான். பேஸ்கெட் பால்ல நான் கரெக்டா பால் போட்டேன்னா உண்மையை சொல்லணும்னு சொல்ல அவனும் ஒத்துப்பான். ஜூன் கரெக்டா பால் போட்டோன்னே எல்லா விஷயத்தையும் சொல்வான். விளையாடினா இவன் உயிருக்கு ஆபத்து, விளையாடலைன்னா டூடுவை வான் பண்ண முடியாது. தன்னை நினைச்சு யாங் கவலைப்படுறது ஜூனுக்கு சந்தோஷமா இருக்கும். நீ உள்ள போ, அவளை பாதுகாப்பா வச்சுக்கோன்னு சொல்ல யாங்குக்கும் அதான் கரெக்டுன்னு தோணும். அங்கிளுக்கு ஜோவோட ஞாபகமாவே இருக்கும். ஏன்னா அந்த கேம்ல மோஸ்ட்லி அங்குளும் ஜோ வந்து ஒன்னா இருப்பாங்க. இப்ப கேன்டீன்ல ஹீரோ ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அங்க ஃபர்ஸ்ட் அங்கிள் தான் வருவாரு. மத்தவங்களாம் எங்கன்னு அங்குளும் கேட்க எங்க யாங்கு ஜாலியா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே வருவான். அவனை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். டக்குன்னு அவனை யாரோ கிட்னாப் பண்ணிடுவாங்க. கிட்னாப் பண்ணது லீ தான். இவனை வச்சு அவங்க அப்பா கிட்ட இருந்து காசு வாங்கலான்னு கிட்னாப் பண்ணிருப்பான். லீ அந்த கேம் விளையாடணும்னு முடிவு பண்ணிட்டான். ஒருவேளை அவனும் அந்த கேம்ல வந்து கோமாக்கு போயிட்டானா டாங்கோட பாட்டியை பார்த்துக்க முடியாது, டாங்கோட மெடிக்கல் ஃபீஸும் கட்ட முடியாது. அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் மணி ரெடி பண்றான். யாங்கோட அப்பா கிட்ட கிட்னாப் பண்ணிட்ட மணியை கூட்டுறான்னு கேட்டா யாங்கோட அப்பா நம்பவே மாட்டாரு. யாங்கோட போன்ல இருந்தே கால் பண்ணி யாங்க பேச வச்சா அவரு கட் பண்ணிடுவாரு. அவளோட ஆர்வம் ஃபுல்லா அந்த கேம்ல தான் இருக்கும். யாங்கோ நான் தான் சொன்னேன்ல எங்க அப்பா கொடுக்க மாட்டாருன்னு, அப்போ உன்னை சவப்படியில அனுப்பினா கொடுப்பானாட்டான்னு லீயும் கோவமா அடிக்க வர லீக்கு ஒரு கால் வரும். யார் பேசுறாங்கன்னு கூட அவனுக்கு தெரியாது. கால் எடுத்து நீ பணத்தை கொடுக்கலன்னா நான் யாங்க கொண்டு வேண்டான்னு மிரட்ட. ஆனா போன் பண்ணது ஹீரோ. என்னடா உளற, நான் கொடுக்குறேன்டான்னு ஹீரோ சொல்ல அதுக்கு முன்னாடி அவன் காலை கட் பண்ணிருப்பான். லீ ஒரு பிளேஸ் சொல்லியிருப்பான். அந்த பிளேஸ்க்கு போய் இவங்க 3 பேரும் தேடி பார்க்க ஹீரோயினை வெளியே உட்கார சொல்லிருவாங்க. ஒரு கார்டை வந்து ஹீரோ கொடுத்துட்டு போவாரு. ஒருவேளை லீ அங்க வந்தா இந்த கார்டை கொடுத்துருன்னு ஹீரோயின் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இந்த டாக்டர் ஜியா அவன் கிராஸ் பண்ணி போவான். அவன் மாஸ்க் போட்டிருப்பான், அதனால சரியா தெரியாது. பதறி அடிச்சுட்டு ஹீரோ உள்ள போய் பார்த்தா இவங்க 2 பேரும் மசாஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. டேய் என்னடா பண்றீங்கன்னு ஹீரோவும் கேட்க லீயும் உங்களுக்கும் வேணுமான்னு கேட்பான். இப்ப 4 பேரும் வெளியே வர அந்த டாக்டர் யார்கிட்டயும் பேசிட்டு இருப்பான். ஹீரோ இந்த டாக்டர் கிராஸ் பண்ணி தான் வருவாரு. ஹீரோவும் இப்ப லீ கிட்ட கார்டு கொடுக்க அவன் வாங்க மாட்டான். நீங்க எதுக்காக எனக்கு பணத்தை கொடுக்கணும், எனக்கு வேணான்னு அவன் போக அங்கிளும் கிளம்பி போயிடுவாரு. யாங்கும் எனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான வேலை இருக்குன்னு அவனும் கிளம்பி போயிடுவான். அங்கிளையும் போக சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் மட்டும் தனியா பேசிட்டு இருப்பாங்க. நான் அந்த டாக்டர் உள்ள பார்த்தேன்னு ஹீரோ சொல்ல ஹீரோயினும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்துதான் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த டாக்டர் ஜியா கதவை லைட்டா ஓபன் பண்ணி பார்ப்பான். அதை இவங்க 2 பேரும் பார்த்துருவாங்க. வேற ஒரு வழியா அவன் ஓடி போக இவங்க 2 பேரும் பிரிஞ்சு அவனை தேடி போவாங்க. இங்க ரோஸுக்கு அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி ஹெட்செட் வரும். அதை ரோஸ் யூஸ் பண்ணுவா. யாங்கு ஸ்ட்ரைட்டா அவங்க அப்பா கிட்ட போக யாங்கோட அப்பா டேய் உன்னதான் கிட்னாப் பண்ணானே எப்படி நான் வந்தேன்னு கேட்பாரு. யாங்கு கோவமா லீக்கு பணத்தை திருப்பி கொடுங்கன்னு சொல்ல யாங்கோட அப்பாக்கு கோவம் வந்துடும். முடியாதுன்னு சொல்வாரு. யாங்கோ அவரோட கேமை கழிச்சு விட அவ்வளவுதான் யாங்கோட அப்பா அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. யாங்கோ அவன் மனசுல இருக்கிறதுலாம் கொட்டுவான். உங்களுக்கு எல்லாம் எதுக்கு பையன், உன்னை அப்பான்னு சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. என்னை பத்தி என்னைக்காவது நீ யோசிச்சிருக்கியா? நான் எந்த யூனிவர்சிட்டிக்கு போறேன்னு உனக்கு தெரியுமா? இன்னைக்கு மட்டும் நீ அந்த பணத்தை திருப்பி கொடுக்கல நான் உன்னை அப்பான்னு ஏத்துக்க மாட்டேன்னு யாங்கும் கோவமா சொல்ல யாங்கோட அப்பா அடிக்க வருவான். அந்த அடியை லீய வாங்கிப்பான். என் பையனை இப்படி மாத்தி வச்சிருக்கேன்னு லீ அடிக்க போக லீயும் அடி எல்லாரையும் அடி, யாங்க போலீஸ்க்கு கால் பண்ணுவேன்னு மிரட்டுவான். யாங்கோட அப்பாவும் அடிக்க போக யாங்க கோவமா அடிச்சு கொன்னுடு, என் அம்மா மட்டும்தான் என்ன அக்கறையா பார்த்துப்பாங்கன்னு சொல்ல ஆனா யாங்கோட அப்பாக்கு பாசம் தடுக்கும். அவருக்கு யாங் மேல பாசம் இருக்கு. யாங்க பிரிச்சு வெளியே கூட்டு போயிடுவாங்க. யாங்கோ லீ கிட்ட சாரி சொல்வான். லீயும் நீ ஏன்டா சாரி சொல்றேன்னு கேட்க அப்ப லீக்கு அவனோட பாஸ் கால் பண்ணுவாரு. யாங்கோட அப்பா பணத்தை திருப்பி கொடுத்துட்டாரு, அதனால இவனுக்கு கமிஷன் அமௌண்ட் கிடைச்சிருக்கும். சந்தோஷத்துல லீயோ யாங்க கிஸ் பண்ண யாங்குக்கு ஒண்ணும் புரியல. யாங்குக்கு செம ஷாக்கு, ஏன் அப்பாவான்னு. லீயோ யாங்கோட கையை பிடிச்சி இனிமே நீ என் பிரதர்டா, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டாம்னு சொல்ல இங்க ஹீரோ அந்த டாக்டர் கூட இருந்த இன்னொரு பர்சனை பத்தி பேசிட்டு இருப்பாரு. ஹீரோ அந்த ஆளை பார்க்கல,
ஆனா அவன் கையில இருந்த மச்சத்தை பார்த்திருக்காரு. அதை ஹீரோ எங்கேயோ பார்த்திருக்காரு. ஆனா ஹீரோக்கு ஞாபகம் வரல. அப்ப லியோ யாங்கும் சந்தோஷமா உள்ள வருவானுங்க. நான் கேம் விளையாடுவேன், என் தம்பியை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு அவனு சொல்லிட்டு போக, யாங்கு என் அண்ணன்னு சிரிச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா யாங்கு அவனோட அப்பாவை போய் பார்த்து அப்பான்னு கூப்பிட, நீ தப்பான ஆள்கிட்ட வந்து பேசுறப்பன்னு சொல்ல, யாங்க அவனோட அப்பாக்காக ஃபுட் வாங்கிட்டு வந்திருப்பான். அதை அப்படியே வச்சுட்டு போக, யாங்கோட அப்பா கூட விளையாடிட்டு இருந்தவன் எனக்கு பசிக்குது நான் சாப்பிட போறேன்னு சொல்வான். யாங்கோடப்பா அதெல்லாம் நீ எடுக்கூடாது, அது என் பையன் எனக்காக வாங்கிட்டு வந்தது, உனக்கு வேணும்னா உன் பையனை வாங்கிட்டு வர சொல்லு. இதை கேட்டு யாங்கும் சிரிச்சுட்டே போவான். இங்க ரோஸ் மட்டும் தனியா ரூம்ல இருப்பா. அப்ப அவளுக்கு ஒரு மெசேஜ் வரும். இவ டான்ஸ் ஆடுற வீடியோ தான். அங்க அவளுக்கு அந்த மெசேஜ் பண்ண பையன் வர, அவனை பார்த்த உடனே இவன் மறைஞ்சுப்பா. இதெல்லாம் இந்த வீடியோல ரெக்கார்ட் ஆயிருக்கும். இவன் மறைஞ்சுக்கிறது அந்த பையனுக்கும் தெரியும். எதுவும் சொல்லாம அவனும் போயிடுவான். இப்ப இந்த வீடியோ பத்தி இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அதுக்கப்புறமா மேக்கப் போட்டு இவ வீடியோ எடுக்கிறதுக்காக போன் ஆன் பண்ண, அங்க டைமர் ஓடிட்டு இருக்கும். என்ன இதுன்னு ரோசா கிட்ட வந்து பார்க்க, அதோட இந்த எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணதுவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை, கேஸ் ஹேவ் எ நைஸ் டே.